துறைமுகம் தொகுதியில் அதிமுகவினர் 10,000 ரூபாய் டோக்கன் அளித்ததாக புகார் குறித்து QR கோட் டோக்கன் தருவதாக வந்த புகார் பற்றி விசாரணை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தொடர்பாக சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ரவீந்திரன் என்பவர் இந்த ஒரு மனுவை தற்போது தாக்கல் செய்திருந்தார். அதாவது சென்னை துறைமுகம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மனோவுக்கு ஆதரவாக வாக்களிக்க ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த QR கோட் டோக்கன்கள் தற்போது வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த QR கோடுகளை பயன்படுத்தி 10,000 ரூபாய் அதற்கு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதிமுக தற்போது தெரிவித்து வருவதாகவும், இது குறித்து தான் ஏற்கனவே தேர்தல் ஆண்டில் புகார் அளித்தும் இது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மனுதான் இன்று காலை தலைமை நீதிபதி அமரில் விசாரணைப்பட்டது. அப்போது தேர்தல் ஆணையம் தரவை பார்க்கும்போது இது தொடர்பாக இதுவரைக்கும் 2 புகார் வந்துள்ளது. இது குறித்து பறக்கும் படை சோதனை நடத்திய போது எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்தார். அதே போல இந்த புகார் குறித்து தற்போது காவல்துறை உதவியுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு கொண்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் இந்த வழக்கை தற்போது முடித்து வைத்து உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.